Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ரேண்டமாக எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் vlog-ஆ எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த குரக்கன் கடையிலேருந்து வாங்காமல் விதை வாங்கி வீட்டிலே அரைச்செடுக்க பழகிக்கிறேன். அப்போ அந்த கிளிப்பை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கடையிலேருந்து குரக்கன் விதை வாங்கினீங்க அப்படின்னா சரியான மண் கல் இதெல்லாம் மீக்கும். அப்போ கொஞ்சம் அரைக்கணும், நீங்கள் நல்லா கல் மண் போக அரைச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து தான் அரைக்கணும். அப்போ அதுக்கு தான் நான் இப்போ அரைச்சிட்டிக்கிறேன். ஆனால் நாங்கள் கடையிலேருந்து வாங்குகிற இந்த குரக்கன் மாலை நிறைய கலந்திப்பாங்க, மைதாமா அந்த மாதிரி கலப்பாங்க. அதை சுட்டி இப்போல்லாம் நான் சுத்தமாக வீட்டில் இந்த மாதிரி செஞ்செடுக்கிறேன். அப்போ அதை தான் காய வச்சுட்டிக்கிறேன். குரக்கன் விதையெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு அரைச்செடுத்துக்கவும் மேலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மில்லை கொடுத்து கூட அரைச்செடுக்கலும். தேவைண்டா மாவடியெல்லாம் வடிச்சுக்கோங்க. நான்டா வடிக்க மாட்டேன். நல்லா பட்டு மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணலும். அப்போ நான் மாவெல்லாம் அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த மாவு வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி எந்த வித கலவன் அப்படி ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக நல்லா கல் மண் இல்லாமல் உங்களுக்கு வீட்டிலே அரைச்சி கேளுமைக்கும் இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். குரக்கன் எல்லாம் வந்துட்டு எங்களோட தேசிய உற்பத்தி. அப்போ அதோட கேள்விகளை நாங்கள் அதிகரித்தோம் அப்படின்றா தானே உற்பத்தியும் அதிகரிக்கும் இல்லையா? அப்போ கட்டாயமாக இந்த ஆரோக்கியமான தேசிய உற்பத்திகளோட கேள்வியை நாங்கள் அதிகரிக்கணும். காலை சாப்பாடுகளுக்கு வந்துட்டு இந்த குரக்கன் மிச்சம் ஆரோக்கியமாய்க்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் லீவு அப்படின்றதால கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்பி தான் நான் வந்து காலை உணவு எப்போவுமே செஞ்சுக்குவேன். அந்தாண்டு வீட்டில் கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சு. அப்போ அதை வச்சு வீட்டில் எல்லாருக்கும் பேன் கேக் செஞ்சுட்டு பகலைக்கு கடலைக்கறி ஒன்று காலையில் செஞ்சிருந்தேன். அப்போ அதோடு எனக்கு மட்டும் ஒரு குரக்கன் ரொட்டி செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்டிருக்கிறேன். இந்த கடலைக்கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு கடுகை வெடிக்க விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கிக்கணும். அது வதங்கி வரக்கலையே கொஞ்சம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்படியே இன்றைக்கி கட்டாயமாக இன்னொரு கருவேப்பட்டை துண்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட தக்காளிக்காய், கருவேப்பிலை, கருவாயிலை, ரம்பை, பச்சை கொச்சிக்காய், கொஞ்சம் கஜு சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுறணும். அது வதங்கி வரக்கலையே கொஞ்சம் மஞ்சள் தூள், சரக்குத்தூள், அதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொச்சிக்கத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நச்சீரகத்தூள், மிளகுத்தூள், அதோட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து லேசாக இப்படி வதக்கின பிறகு இன்னொரு கிழங்கை இப்படி நான் காட்டுற சைஸுக்கு கட் பண்ணி அதையும் பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி பால் ஊற்றி இந்த கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். இந்த கடலைக்கறி முழுக்க ஏண்ட மெத்தடில் தான் நான் வந்து ஆக்குவேன். இந்தியாவிலலாம் சன்னா மசாலா அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். எங்களோட மசாலா பொருட்களை வச்சு லேசாக இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். நல்லா டேஸ்ட் ஐக்கியம் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். கிழங்கு வந்துட்டு நல்லா வெந்த பிறகு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேகிற வரைக்கும் அவிச்சு வச்சுக்கிற கடலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். அப்படியே தேவைண்டா 2-3 கிழங்கு துண்டை இப்படி மேஷ் பண்ணி விட்ருங்க. ஏண்டா அப்போ கறி வந்துட்டு நல்லா இருக்கமைக்கும். அப்போ கடலையை போட்ட பிறகு தண்ணிப்பாலில் அந்த கடலைக்கு உப்பு புளியெல்லாம் நல்லா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வேக விட்டுறணும். அதுக்கடையில் இந்த குரக்கன் ரொட்டிக்கு தான் நான் வந்து மா போட்டுட்டிக்கிறேன். நான் எப்போவுமே ரொட்டிக்கு இந்த குரக்கன் ரொட்டிக்கு கொஞ்சம் குரக்கன் மாவோட அரிசி மாவும் சேர்த்துக்குவேன். அதோட கொஞ்சம் உப்பு, தேங்காய் பூ அவ்வளோதான் போட்டு நல்லா சுடுதண்ணியில் கிளறி இப்படி மாவை வந்துட்டு ரொட்டி பதத்துக்கு பிணைஞ்செடுத்துடணும்.
உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தனியாகவே குரக்கன் மட்டும் போட்டு கூட உங்களுக்கு செஞ்சுக்கலும். அரிசிமா ரொட்டி செய்கிறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தடில் உங்களுக்கு செஞ்சுக்கலும். நான் எனக்கு மட்டும் அப்படின்றதால ஒரு ரொட்டிக்கு கணக்காக மாப்பை செஞ்சு வச்சுக்கிறேன். அதோடைய கடலையில் உள்ள அந்த தண்ணிப்பால் நல்லா வத்தின பிறகு தேவையான அளவு கட்டிப்பால் ஊற்றி லேசாக கொதித்த பிறகு இறக்கிற வேண்டியதன். உப்பு தேவை அப்படின்டா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணிப்பால் கட்டிப்பால் எல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலும். இந்த கறி உண்மையிலே சிம்பிளாக அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு ரொட்டி பான் சோறு கூட வேணும்னாலும் சாப்பிடலும். கட்டாயம் இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா பார்த்துக்கோங்க. அப்போ ரொட்டியையும் சுட்டெடுத்துருவோம்ண்டு ஓட்டை கழுவி அடுப்பில் வச்சுக்கிறேன். நல்லா சூடாகட்டும்ண்டு. ஏண்டா நீங்கள் ரொட்டி செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் ஓடு வந்துட்டு நல்லா சூடாகிக்கணும். அதோட வாழையில இன்றைக்கு அந்த ரொட்டியை சுடுவோம் அப்படின்ட்டு வாழையில துண்ணொண்டு வெட்டிட்டு வந்தேன். ஆனால் அந்த நடு தண்ணிலே அப்படியே வச்சு நான் ரொட்டியை செஞ்சுட்டேன் எனக்கு தானே அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த தண்டு வராமல் மற்ற இடத்துல வந்து செஞ்சு போடுங்க. ஏன்னா அந்த தண்டு அச்சு மாதிரி ரொட்டியில் அப்படியே பட்டிக்கும். அப்போ அந்த தவற செய்ய வேணும். எப்போவுமே நீங்கள் குரக்கன் ரொட்டி அப்படி இல்லாட்டி அரிசிமா ரொட்டி செய்கிறீங்கண்டா இப்படி மூடி வச்சு சுட்டிங்க அப்படின்னா வெடிக்காமல் வரும். கட்டாயமாக ரொட்டியை செஞ்சுட்டு மேலால் நல்லா தண்ணி தடவிட்டு தான் நீங்கள் ஓட்டில் போடணும். இல்லாட்டி வெடிச்சிடலும் இந்த அரிசிமா குரக்கன்மா இந்த ரொட்டிகள். அப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கத்துக்கு பிரட்டி போட்டுறணும். போட்டு 2 பக்கமும் வெந்த பிறகு உங்களுக்கு இறக்கி சர்வ் பண்ணுறேலும். அப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிட்டு குரக்கன் ரொட்டியோட சுட சுட செஞ்ச கடலைக்கறி உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதை மாதிரி ஊட்டாக்களுக்கு செஞ்ச பேன் கேக்கையும் அப்படியே நான் பிளேட்டுகளில் இப்படி போட்டு கொடுத்திருந்தேன். பிள்ளைகளுக்கு சாப்பிட கஷ்டம் அப்படின்ட்டு சின்ன சின்ன பீசஸாக இப்படி பிச்சு போட்டு அதில் வாழைப்பழம் கொஞ்சம் பானி கித்தூள் பானி போட்டிருந்தேன். பேன் கேக் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன், வேணும்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் எங்கள் ஏரியாவில் அந்தியாக்கெல்லாம் நல்ல மழையில் பசி வரதும் கூட இல்லையா. அப்போ பிள்ளைகள் என்னவாவது செஞ்சு தாங்கம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வீட்டில் ரவை இருந்துச்சு, ரவை டொஃபி கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அந்த ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரவை டொஃபி அப்படி இல்லாட்டி ருலான் டொஃபி செய்ய ஃபஸ்ட்டாகவே ஒரு ட்ரேயை இப்படி ஆயில் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளறி இறக்கி கொட்டை வந்துட்டு லேசாய்க்கும். அதோட ரவையை 3 நிமிஷம் அளவான நெருப்பில் வறுத்தெடுத்துடணும். நிறைய வறுத்துறவானம் அதோட டேஸ்ட் வந்துட்டு இல்லா போய்த்திரும். கஜுவை இப்போ நான் காட்டுற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் ஒரு நல்ல ஒரு பொன்னிறம் வாரத்துக்கு வறுத்தெடுத்துடணும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்டா சேர்க்க தேவையில்லை, ஆனால் சேர்த்திங்கண்டா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். அதோட கொஞ்சம் எல்லையும் லேசாக நிறம் வாரத்துக்கு வறுத்தெடுத்துடணும். தேங்காய் பூவை மெல்லிசாக துருவி எடுத்து அதோட ஈரத்தன்மை போகிறதுக்கு லேசாக இப்படி வறுத்துட்டா போதும். கலர் எல்லாம் மாற தேவையில்ல, அந்த ஈர சத்தம் போகிற வரைக்கும் லேசாக வறுத்துட்டா போதும். தேவையான அளவு சீனியில் பாதியை முதலாவது இப்போ நான் காட்டுற மாதிரி உருக்கி எடுத்துடணும். அது உருகி வரக்கல இப்படி நல்ல ஒரு கலர் வரும். அது பிறகுதான் நீங்கள் மற்ற சீனியை சேர்க்கணும். சேர்த்து அதுவும் நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் உருக்கி எடுத்துடணும். மெல்லா சீனியும் கரைஞ்சி வரக்கல அந்த நிறம் வந்துடும். அது பிறகு நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் இப்படி சேர்க்கும் போதே நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும், இல்லாட்டி வந்து இந்த சீனிப்பாக கட்டி ஆயிரும். அதோட தேங்காய் பூவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை இப்போ நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். அதோட வறுத்து வச்ச கஜு அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நெருப்பை நல்லா குறைவான நெருப்பாகவே வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்கில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும். அதோட கொஞ்சம் பட்டர் அப்படி இல்லாட்டி மாகரின் இல்லாட்டி நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் அதோட ஏலக்காய் கருவேப்பட்டையை நல்லா வறுத்துட்டு இப்படி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஏலக்காய் கருவேப்பட்டை பவுடர் கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கலும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த ட்ரேயில் போட்டு நல்லா மட்டம் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் இதை ஆற விட்டுறணும். இதெல்லாம் 90s கிட்ஸோட எங்களோட ஸ்நாக் வகைகள் உண்டு. நாங்கள் அந்த காலத்துலலாம் கடையில் வாங்குகிற ஸ்நாக் ஆகட்டும், வீட்டில் உம்மா செஞ்சு தர ஸ்நாக் ஆகட்டும், இப்படி தான் நிற்கும். ரவை டோஃபி, அதுக்கப்புறம் இந்த எள்ளுருண்டை, அரிசி பொரி உருண்டை, அந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். உண்மையிலே ஆரோக்கியமாய்க்கும், நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இப்புள்ள புள்ளகள் தான் இல்லையா கண்ட கண்ட சாப்பாடெல்லாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்போ கட்டாயமாக புள்ளகளுக்கு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வகைகளை நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு கொடுங்க. 15 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இப்படி கட் பண்ணி வச்சிங்கண்டா பீசஸ் எடுக்கிறதுக்கு லேஸ் ஆயிக்கும். பீசஸ் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறணும். நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு பொட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஏன்டா ஆறவே அது நல்லா பிளத்து வந்துடும். இப்படி நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு பொட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உண்மையிலே இந்த ஸ்வீட்டெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதோட டேஸ்ட்டும் அப்படி நல்லா இருக்கும். இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். Thanks for watching.